புதையல் மாதிரி எடுத்துட்டே இருக்காரு. பல இடத்துல இருந்து பணம் எடுக்கிறீங்க. பலதரப்பட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், நடமாடும் மக்கள் வங்கி. ஆமா, நீங்க என்ன சட்டையில பாக்கெட் வைக்கிறது இல்லையா? நமக்கு எல்லாம் இருக்கு சார் பாக்கெட்டு. சட்டையில பாக்கெட் இல்லாதவெல்லாம் ஒரு ஆம்பளை. அவனுங்களா நான் சட்டையே பண்றது இல்ல தெரியுமா? ஏய் சார், தம்பி வீடியோ கொண்டு போய் ஆட்டோல வை. சார் ஒரு 150 ரூபாய் மேல இருக்கு. பாப்பாக்கு 50, யூ டேக் 100. இது என்னது சார்? ஏப்பா சீனு, இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வீணிய கையில வச்சுக்கிட்ட கேஆர் விஜயாமா படத்தை பாத்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்கே, இது என்னன்னு கேட்கப்படாதா? அத பார்த்தா உனக்கு கேஆர் விஜயம்மா படம் மாதிரி தெரியுதா? கலைவாணிடா. அப்படின்னா சரஸ்வதி. ஓ, சிகே சரஸ்வதியா? இப்ப சாமி கூட இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நீ வாசிமா, நீ வாசிமா. சா சின்னு, இந்த அக்கா என்ன பண்ணுது? அவங்க வீணை ரிப்பேர் பண்றாங்க. மத்தியில உட்கார்ந்து என் புத்தி செருப்பா அடிக்கிறான். சின்னு, சுதி சேரல சின்னு. சேராத எத்தனையோ பேரை சேர்த்து வச்சிருக்கப்பா. இது ஒண்ணும் உனக்கு பெரிய விஷயம் இல்ல. தயவு பண்ணி சேர்த்து வச்சிருச்சு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவி கடைக்காரன் சுதியை கொடுக்காம சதி பண்ணிட்டான். சின்னு, சுதி சேராம என்னால பாட முடியாது சின்னு. ஐயோ, அழுது. என்ன முணுமுணுன்னா? அவங்க தான் விரல் வீங்கி போச்சு, வாசிக்க முடியலன்னு சொல்றாங்களே. எதுல எந்திரிக்க எந்திரிக்க, அப்புறம் வச்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். எந்திரிக்கப்பா, எந்திரிக்க. அம்மா, அந்த அக்காவால பாடவே முடியல. ஏ, சுதியே சேரலையா? வீணைங்கிறது சரஸ்வதி சம்பந்தப்பட்ட விஷயம். திருட்டு காசுல வாங்குடா, அதுல எப்படி சுதி சேரும்? எப்பமா சுதி சேரும்? போடா. கொஞ்சம் கையெடு, கையெடு. ஐயோ, எவனோ நாசமா போனவன் என் பர்ஸை தூக்கிட்டு போயிட்டானே. என் பர்ஸை எங்க அயோக்கியத்துல அடிச்சிட்டேனே. படுவாவி, அவன் விளங்குவாடா. ஐயோ, என் படத்தை காணுமே. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நகை வாங்குறதுக்கு பணம் வச்சிருந்தேன். எந்த பாவியை எடுத்து போயிட்டானே. இந்த வீணை உனக்கு வேண்டாம், வேற நல்ல வீணை வாங்கி தட்டா? என்ன காயத்ரி, நம்ம வீட்டுக்கிட்ட கண்டவன் கண்ணு பட்டதுனால தான் உன்னால பாட முடியல. அதனால தான் இங்க கூட்டு வந்திருக்கேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீணையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். முதல்ல பொண்ணோட குரலுக்கு தான் இதை சுதி சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சீனு. ஐயோ, நானா? ஆமா, நான் எதுக்கு? வேண்டாம், நீதான் பாடணும் சீனு. எனக்காக பாடணும். ப்ளீஸ் பாடு சீனு. உன் முன்னே நானும் பாட வந்த பாட்டு என்னோடு சேர்ந்து வீணை கொஞ்சம் மீட்டு. டிங்கடா டிங்கடா டிங்கடாண்டா டிங்கடா டிங்கடா டிங்கடாண்டா டட்டடா டாடட்டடா டட்டடா டாடட்டாடண்டாடா. முன்னே நானும் பாட வந்த பாட்டு என்னோடு சேர்ந்து வீணை கொஞ்சம் மீட்டு. டிங்கடா டிங்கடா டிங்கடாண்டா டிங்கடா டிங்கடா டிங்கடாண்டா டட்டடா டாடட்டடா டட்டடா டாடட்டாடண்டாடா. காயத்ரி, இதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுறே? உன்னோட பாட்டும் இசையும் இந்த உலகம் பூரா கேட்கணும். இனிமே அதுதான் என் லட்சியம். ஜாலியா இருந்துட்டு இப்ப போய் ஓடிச்சு சம்பாதிக்கணுங்கிற? எல்லாம் காயத்ரிக்காகத்தான். நான் சொன்ன இடம் இதான் சீனு. அங்க பார், போர்டு போட்டிருக்கு. ஜீசஸ் மேல பாரத்தை போட்டு உள்ள போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போ.
உங்களை கெஞ்சி கேக்குறேன் என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க ஏய் யாரது? என்ன என்னமாச்சு? இங்க வேலை தேடி வந்த இடத்துல இவங்க யாரு? என்ன இங்க நடந்த விஷயத்த வெளிய எங்கேயும் சொல்லாத, அப்புறம் உனக்கு தான் அசிங்கம், புரிஞ்சுதா? கண்ணை தொடச்சிட்டு கிளம்பு கிளம்பு, புறப்படு சீக்கிரம் போ. ஏய் எனக்கு 2 கை இருக்கு, தைரியம் தான் எழுங்க பாப்போம். பேச மாட்டீங்களே, ஆம்பளை பேசினா பேச மாட்டீங்க, பொம்பளை பேசினா வாயை இழிச்சுக்கிட்டு வந்துருக்கு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். உடனே கிளம்புவாங்க. இது சீனு அடிச்சாடி, இவனுங்களுக்கு தேவைதான். சரி போன வச்சுட்டேன். பிக் பாக்கெட் அடிக்கிற ராஸ்கல் இங்க வந்து கலாட்டா பண்ற. ஒன்ன மாதிரி பசங்கள்லாம் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. தப்பு பண்ணாம இந்த சீனு அடிக்க மாட்டான். என்னடா தப்பு பண்ணாரு அவரு? முடியாது, சொல்ல முடியாது. வீணா அடிபட்டு சாவாத. உசுறு போலாம், ஆனா ஒரு பொண்ணோட மானம் போக கூடாது. யாருமா நீ? எதுக்காக வந்திருக்க? கேக்குறேன்ல. மாட்டை அடிக்கிற மாதிரி அவரை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, நீங்களா மனுஷங்களா? என்ன பண்ணாரு? தனியா வேலை கட்டு போன பொண்ண கைய பிடிச்சு இழுத்திருக்கான். தட்டி கேட்க வந்த 10 பேரை கண்ணு முன்னு தெரியாம அடிச்சிருக்கான். இல்ல, நிச்சயமா சீனு அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. உன்ன மாதிரி பொண்ணுங்களை வேணா இவன் ஏமாத்தலாம், என்ன மாதிரி போலீஸ்காரனை ஏமாத்த முடியாது. இவனை தெரியாத போலீஸ்காரங்களே கிடையாது. 6 மாசம் வெளியில இருந்தா 6 மாசம் ஜெயில இருப்பான். இவன் ஒரு பிக் பாக்கெட். இல்ல, நீங்க சொல்றது நான் நம்ப மாட்டேன். நான் தகுந்த ஆதாரத்தோட தான் சொல்றேன். இதோ பார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். அண்ணா, நான் தான் பவானி பேசுறேன். காயத்ரி நெல்லுமா, நான் சொல்ற கேளுமா. நான் சொல்றத நம்புமா. சீனு இப்ப எப்படி மாறிட்டான் தெரியுமா? அவன் ரொம்ப நல்லவம்மா. பாலம்மா, திருட்டு காசுல வர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் பாலம்மா. காயத்ரி, சீனு ரொம்ப நல்லவம்மா, இப்ப திருந்திட்டாம்மா. அக்கா அக்கா நெல்லுக்கா. சீனு, ஒரு பிக் பாக்கெட் இருக்கிற இடத்துல 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு காயத்ரி கிளம்பிடுச்சுப்பா. இதோ பாருமா, ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு நானே இதை சொல்லக்கூடாது. நாம நம்புற ஒருத்தன் போலீஸா பிக் பாக்கெட்டான்னு பார்க்க கூடாது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தான் பார்க்கணும். சீனு ரொம்ப நல்லவம்மா. போலீஸ்காரனா இருந்து என்னால காப்பாற்ற முடியாத என் தங்கச்சியோட மானத்தை சீனு காப்பாத்திருக்கான். இதை விட ஒரு பாதுகாப்பான இடம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் உன் இஷ்டம்.
அழகா இருக்கா, நல்லா பாடுவான்னு வேற சொல்றேன். நீ என்ன பண்ற, வெளியே இருந்துகிட்டு பொண்ணை மட்டும் தனியா உள்ள அனுப்பு. போப்பா, இதெல்லாம் சகஜம். சொன்னேன். என்ன சொன்ன நீ சும்மா இருக்க. சீனு, என்னப்பா இது ரோட்ல போய் அடிதடி படிக்கிட்டு, உனக்கு என்னாச்சு? ஃபாதர், நான் செய்யறது எல்லாமே காயத்ரிக்காகத்தான். அவளை பாடகி ஆக்கணும்னு நான் இங்க கூட்டு வந்தேன். அதுக்கு இவன் என்ன கேட்டான் தெரியுமா? அவரை விடு. சீனு, இந்த பொண்ணுக்காக நீ உன்னையே மாத்திக்கிட்டதா கேள்விப்பட்டேன். ஐ எம் வெரி கிளாட் மை பாய். உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு சர்ச்சுக்கு வா.